ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கப்பிள் பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம், டூல்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்வர் தீமில் பண்ண போகிறதுனால சில்வர் கலர் செயின் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சில்வர் கலர் ஹெட்பின் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சில்வர் கலர் ஜம்ப்ரிங் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் கலரில் சாம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். மெயினாக இதுக்கு தேவைப்படக்கூடியது மேக்னெட் சாம். இதில் நிறைய வெரைட்டியாக கிடைக்குதுங்க. ஹோல்சேல் ஷாப்லேயே இது மினிமம் 35லேருந்து 40 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இதே நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு 50லேருந்து 60, 80 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு இருக்குது. இதை விட பெரிய சாம்ஸ் கூட இருக்குது. ஸோ லாக் அண்ட் கீ இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது. பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. பட்டர்ஃப்ளைல ஒரு விங் அந்த சைடு, இன்னொரு விங் இன்னொரு பிரேஸ்லெட்டில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. பட் நான் எந்த அளவுக்கு மூவ் ஆகும்னு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஏன்னா ரேட்டும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறனால நம்ம எந்த அளவுக்கு மூவ் ஆகும்னு தெரியாது. அதனால் கம்மியாக தான் ரேட் பண்ணி, ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஏன்னா இந்த சாமி இந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக பிரேஸ்லெட் மினிமம் ஒரு 70, 80க்கு தான் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த ரேட்டுக்கு யாரும் வாங்குவாங்களான்னு தெரியாது. அதனால் நான் ஸ்டார்டிங்கில் நான் அந்த அளவுக்கு வாங்கலை. இப்போ 0.1 எலாஸ்டிக் த்ரெட் எடுத்து நான் பீடு கொறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் கலரில் நம்ம கோத்துக்கலாம். இப்போ நம்ம கப்பிள் பிரேஸ்லெட்னாலே என்னென்னா 2 டிஃப்ரெண்ட் கலராக கப்பிள்ஸ்க்கோ நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கோ கூட நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் என்ன டிசைனில் வேணும்னு கேட்டுட்டு நீங்கள் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் பீட் ஒரு 9லேருந்து ஒரு 10 பீட் கோத்துக்கிறேன். இப்போ கை சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கோத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கிறேன். கோல்டன் சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 ஒயிட் கலர் பீடு ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சர்க்கரை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் பீடே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைடு எத்தனை பீடு ஆட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி அந்த சைடும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பிரேஸ்லெட் இதுக்கு ஆப்போசிட் கலரில் நம்ம கோத்துக்கலாம். அதாவது நான் இந்த சைடில் பிளாக் நிறைய கொடுத்துருக்கேன்ல, அதில் ஒயிட் கலர் கொடுத்துட்டு இந்த கையில் ஒயிட் 2 பீட் தான் கொடுத்துருக்குறேன். அது மாதிரி இன்னொரு பிரேஸ்லெட்டில் பிளாக் 2 கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இது இப்படி தான் மேக் பண்ணணும் இல்லை, உங்கள் கஸ்டமர் விஷயக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேக் பண்ணலாம். அல்லது உங்கள் க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்த மாதிரி நம்ம சாம்ஸ் ஆட் பண்ணும்போது மோஸ்ட்லி இதில் இருக்கிற கலரும் இன்னொரு பிரேஸ்லெட்டில் இருக்கிற கலரும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி, அதாவது ரெண்டும் மிங்கிள் ஆகிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் எப்பவும் போல் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பிரேஸ்லெட்டில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக போடக்கூடிய ஒரு நாட் போட்டுட்டு ரெண்டாவது ஒரு டபுள் ட்விஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த நாட்டை போட்டிருக்கேன். இன்னொரு டபுள் ட்விஸ்ட் பண்ணியும் நாட் போட்டிருக்கேன். அதனால நமக்கு நாட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால 8mm பீடுக்குள்ளே விட முடியாது. ஸோ இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இதில் இந்த மெத்தட் காமிச்சிருக்கேன். இன்னொரு பிரேஸ்லெட்டில் ஒரே ஒரு டபுள் ட்விஸ்ட் மட்டும் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது நம்ம பீடுக்குள்ளே விட முடியும் அந்த நாட்டை. அதையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம முடிச்சிட்டோம் இந்த பிரேஸ்லெட்டை. இப்போ நம்ம மேக்னெட் சாம் எங்கே ஆட் பண்ண போகிறோன்னா, இந்த 2 ஒயிட் பீடுக்கு இடையில நான் ஒரு ஜம்ப்ரிங் கொடுத்து அதில் நான் மேக்னெட் சாம் ஆட் பண்ணிக்கிறேன். மேக்னெட் சாமில் ஹாஃப் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணால் போதும். ஹாஃப் இன்னொரு பிரேஸ்லெட்டில் இருக்கும். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்லி பசங்களுக்கு இந்த பிளாக், ஒயிட், ப்ரௌன் அந்த மாதிரி கலர்ஸ் லைக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ பிங்க் லேடிஸ்க்குனா ப்ளூ ஜென்னுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணலாம். இது கப்பலுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட இது மாதிரி நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது கூட நீங்கள் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் கூட நீங்கள் சென்டரில் ஒரு பீட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் கூட, அதாவது எந்த பர்சனுக்கு மேக் பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது பாருங்கள், இந்த பிரேஸ்லெட்டில் நான் ஃபுல்லாக ஒயிட் ஆட் பண்ணியிருக்கிறேன். சென்டரில் மட்டும் சர்க்கரை கொடுத்து பிளாக் அதுக்கு ஆப்போசிட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட் மேக் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக மேக் பண்ணியிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆல்ஃபபெட்ஸ் இந்த ஸ்டேஜில் கொடுத்துக்கலாம். அல்லது இனிஷியல் மட்டும் வேணுனாலும் அவங்களோட இனிஷியல் நம்ம சைடு, நம்மளோட இனிஷியல் அங்கேயும் கொடுத்துக்கலாம். அல்லது ஃபஸ்ட் லெட்டர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட பிரேஸ்லெட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ கஸ்டமரோட விஷ் தான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நான் ஒரு நாட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு நாட் டபுள் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2 நாட் தான் போட்டிருக்கனால இப்போ இதை 8mm பீட்குள்ளே இழுத்து விட்டுற முடியும்.
இது வந்து 0.8 அப்படின்னா நான் கண்டிப்பாக 3 நாட்டாவது போடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு நாட், நெக்ஸ்ட் வந்து நார்மலாக டபுள் ட்விஸ்ட்டு, ரெண்டாவது வந்து டபுள் ட்விஸ்ட் போட்டுப்பேன். அது வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு 3 நாட் போடும்போது கண்டிப்பாக நம்மளால் பீட்குள்ளே விட முடியாது. அதே மாதிரி தான் 0.1லேயும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு செகண்ட் வந்து டபுள் ட்விஸ்ட் போட்டுரும்போது பாருங்கள் ஈஸியாக வந்து இப்போ பீட்குள்ளே விட்டுட்டு பார்க்குறதுக்கு வந்து நீட் லுக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி கொடுக்கலாம். பிஞ்சிருமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து அந்த நாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து நாட் போட்டுருவேன். அது வந்து ஓகே, நம்ம வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் லைஃப் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு 3 நாட் போட்டே கொடுத்துறது. இப்போ இங்கேயும் வந்து நம்ம சில்வர் கலர் ஜம்ப்ரிங் போட்டு இன்னொரு மேக்னெட்டோட இன்னொரு சைடும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சில்வர் செயின் கொடுத்து பீட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 பிரேஸ்லெட்டையும் மேக் பண்ணிட்டோம். இப்போ இந்த மேக்னெட் சாம் எந்த அளவுக்கு ஒட்டிக்கிது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்து பக்கத்தில் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது ஈஸியாக ஒட்டிக்கும். இது மாதிரி நீங்கள் கப்பிள் பிரேஸ்லெட், ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த மாதிரி பேண்டு கூட நீங்கள் வந்து அதாவது பிரேஸ்லெட் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக பீடு ஒரு பிளாக் பீடு எடுத்துகிட்டு சில்வர் கலரில் ஹெட் பின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேவையான அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போது இது மாதிரி வந்து ஆப்போசிட்டில் லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணிடுங்க. பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லூப் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ மேலே இருக்கிற பாட்டை அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு லூப் வந்து க்ரியேட் ஆகிடும். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பீடாக வந்து சில்வர் செயினில் வந்து தொங்க விட்டுடலாம். இது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மாலை மேக் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இயரிங் கூட இது மாதிரி கூட நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸில் வந்து அதெல்லாம் வரும். இப்போ நான் சில்வர் செயின் எடுத்துக்கிறேன். சில்வர் செயினும் ஒரு ஜம்ப்ரிங்கில் ஆட் பண்ணிவிட்டு இந்த பீடை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுக்கிற ஹார்ட் சாமோ சில்வர் சாமையும் இது கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பிரேஸ்லெட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம கப்பிள் பிரேஸ்லெட்டை மேக் பண்ணும்போது லேடிஸ்க்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஜென்ட்ஸ் வந்து அதிகமாக விருப்பப்பட மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இது மாதிரி மேக் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம லேடிஸோட பிரேஸ்லெட்டில் வந்து இது மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது மாதிரி நீங்கள் பீடும் ஹார்ட்டும் அதாவது நீங்கள் எந்த சாம் எடுத்துருக்கீங்களோ அதை வந்து நம்ம மேக்னெட்டுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணிக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்போசிட்டில் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா மேக்னெட்டில் வந்து டச் ஆகும்போது வந்து நம்ம வந்து அயன் வந்து இழுத்துக்கும் இல்லையா? அதனால் வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக ஹேங் பண்ணுற மாதிரி இருக்காது. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்மளுடைய செயினையும் நெக்ஸ்ட்டு சாம்ஸையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம தனியாலாம் வீடியோ அனுப்ப மாட்டோம். யூடியூப் வீடியோ தான். உங்களுக்கு பர்சனலாக கைடன்ஸ் வேணும், ஒரு குரூப் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டவுட் கேட்குறதுக்கும் உங்களுடைய ஒர்க்கை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய மெட்டீரியல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ மார்னிங் 10 to 7 வந்து நம்ம கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். எல்லா பப்ளிக் ஹாலிடே சாட்டர்டே சண்டே வந்து லீவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் ஒர்க்கை வந்து குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ பர்சனலாக வந்து எந்த வீடியோ அனுப்புறது கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான டவுட் வந்து நான் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன், அல்லது நான் அப்போவே வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து கிளியர் பண்ணுவேன். ஸோ யாருக்காவது கிளாஸஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட வந்து மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எந்த கிளாஸஸ் வேணாலும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.